ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு. ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி. சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பெரிய பல்லாக இருந்ததுன்னா 15-20 எடுத்துக்கலாம். நான் சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 30 அது மாதிரி எடுத்திருக்கேன். பூண்டு என்ன சைஸோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பழுத்த தக்காளியை 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு போதும். இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதை வந்து புளிக்கரைசலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போடுறேன். நல்லெண்ணெயில் பூண்டு குழம்பு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானோம்னா ஒரு ஸ்பூன் கடுகு போடுங்க. பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிடலாம். பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பூண்டை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. ஒயிட் ரைஸ் இது அப்புறம் ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். அவ்வளோ ரொம்ப யம்மியான ஒரு குழம்பு இது. லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, நான் முழுசாக தான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. சின்ன வெங்காயத்தோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா 2ஆக ஸ்லிப் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது ஆனியன் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் இது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் மசாலா, குழம்பு மசாலா. நீங்கள் எந்த குழம்பு மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ, மீன் குழம்பு மசாலாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குழம்பு மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை வந்து இதில் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப தண்ணி இதுக்கு போடக்கூடாது. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு ஆயிலாக நல்லா செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலையை தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்ப யம்மியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இதில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் நம்ம எல்லாருமே வந்து இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக வந்து ஃபீட் பண்ணுற மதர்ஸ்லாம் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப டைமே எடுக்காது. ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே கட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடலாம், செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கிரேவி இது.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். டிஃபன் கூட சம்டைம் தோசை அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.